தேவானுக்கு விரோதமாய் கல்லெறிய வரும்போது எல்லாரும் அவன் முகத்தை பாக்குறாங்க. அவன் முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தேவதூதனுடைய முகத்தை போல இருந்தான். ஆமென். எந்த கடையில போய் மேக்கப் போட்டாரு? பிரசன்னத்தை கேரி பண்றார். நாம் நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல எப்படிதான் இந்த பிரசன்னத்தை சுமந்துட்டே போகணும். ஒரு பக்கம் பாரமானவைகள், இன்னொரு பக்கம் பாவமானவைகள் நம்மை நெருக்கிட்டே இருக்கும். விட்டுறக்கூடாது. நீங்க பிரசன்னத்தை சுமந்துட்டு போங்க. உங்க கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாறும். நீதிமான்களுடைய கூடாரத்துல கேட்கப்படுகிற ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்க கூடாரத்துல. நீங்க பிரசன்னத்தை சுமக்கிறவங்க ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு உங்களை அற்பமா பாக்குறவங்க எல்லாம் ஒரு நாள்ல வந்து சொல்லுவாங்க, உங்ககிட்ட பிரேயருக்கு வருவாங்க. ஆமே, உங்ககிட்ட பிரேயருக்கு வர்றதுக்கு நீங்க விசிட்டிங் கார்டு அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜெபித்த அக்கினி இறக்கும் வரம் பெற்றவர். ஒரு வரம் ஒண்ணும் கிடையாது. உங்களை பார்த்து இவங்கள்ட்ட கேட்கலாம், இவங்கிட்ட போய் கேட்போம், இவங்க ஜெபம் பண்ணட்டும். ஆமே, சிலர் பார்த்து நமக்கு தோணும், நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்க தோணும். ஆமே, அந்த தேவ பிரசனத்திலே இருக்கணும். பிரசனத்திலே இருக்கணும். தண்ணீர்ல இருக்கிற மீனை அழகா நீந்திட்டு இருக்கும் பாருங்க, அப்படி தூக்கி வெளியே போடுங்க, அடுத்த செகண்ட் பெட்டைக்கும்ல. அது கொஞ்ச நேரம் யோசித்து சரி மழை வரட்டும் அப்படி இல்ல, அடுத்த செகண்ட் துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கணும். அப்பா கூட கனெக்ட் ஆக முடியலன்னா வலிக்கணும்.